வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதானி காற்றாலை விவகாரம் அமைச்சர் சந்திரசேகரன் அளித்த விளக்கம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகர் ஒருவர் கைது. அரச ஊழியர்களுக்கு தொடர் அச்சுறுத்தல். அனுர அரசு மீது நாமல் குற்றச்சாட்டு. ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு புதிய நியமனம். நோய் தொற்று தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஜேர்மனி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. போப் பிரான்சிஸ் வைத்தியசாலையில் அனுமதி. இன்றைய வானிலை அறிக்கை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாகிஸ்தானில் அப்பாவி தொழிலாளர்களை குறிவைத்து தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை மாற்றி சீனாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியொன்றுக்கே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர், சீனாவுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்குவதற்காக அதானியின் திட்டத்தை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. அதானியின் திட்டத்தை இப்போதைக்கு சரியென ஏற்றால் சில காலங்களில் அந்த முடிவு தவறாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறித்த காற்றாலை திட்டத்தால் நாட்டுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் இலங்கை மின்சார சபைக்கும் பயன் கிட்டுமா என்பது தொடர்பில் பல விடயங்களை ஆராய வேண்டி இருந்ததே தவிர அவர்களை நிறுத்திக் கொண்டு வேறு யாருக்கும் வழங்கும் நோக்கம் இருக்கவில்லை. நாங்கள் ஏன் அவருக்கு கொடுப்பதா இவருக்கு கொடுத்தால் நலமா என பேசுவதிலும் பார்க்க எமது நாட்டில் உள்ள முதலீட்டாளர்களையும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்களையும் அழைத்து திட்டங்களை மேற்கொள்வதற்கு எண்ணியுள்ளோம். அதற்கான அழைப்பினை ஜனாதிபதி விடுத்துள்ளார். ஆகவே காற்றாலை திட்டத்திலிருந்து அதானி விலகியதில் எவ்வித அரசியல் உள்நோக்கமும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். 70 வயதிற்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ரூ.3000 மாதாந்த கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என முதியோர்களுக்கான தேசிய சபை மற்றும் தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 2024 நவம்பர் முதல் அஸ்வசம குடும்பங்களில் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால் நேரடியாக கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வசம குடும்பங்களில் உள்ள முதியவர்கள் தவிர கொடுப்பனவு பெற்று வரும் முதியவர்களுக்கு தபால் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் சிரமப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி பின்னர் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை பிப்ரவரி 20ஆம் திகதிக்கு முதல் தபால் மற்றும் துணை தபால் அலுவலகங்கள் மூலம் செலுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கையடக்க தொலைபேசிகள் மற்றும் டெப்லெட் காணிகளை சட்டவிரோதமாக கொண்டுவர முயன்ற வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 13 கொட்டாஞ்சேனையை சேர்ந்த குறித்த சந்தேக நபர் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 1ஆம் திகதி மாலை 4:30 மணிக்கு கட்டார் ஏர்வேஸ் விமானம் QR 654 மூலம் இலங்கைக்கு வந்துள்ளார். இருப்பினும் அவரது பொருட்கள் அதே விமானத்தில் கொண்டுவரப்படவில்லை. அதன் பின்னர் அவரது பொருட்கள் தனி விமானத்தில் சுங்க திணைக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர் குறித்த பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக சென்றுள்ளார். இதன்போது அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் சுங்க அதிகாரிகள் அவரது பொருட்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 180 உயர் ரக கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 5 டெப்லெட் கணனிகளை கண்டுபிடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதால் குறித்த வர்த்தகர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எதிரணிகள் மற்றும் அரச ஊழியர்களை அச்சுறுத்தி ஒடுக்கி ஆட்சியை முன்னெடுப்பதற்கு அனுர அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி வழங்கியது. அதனை தற்போது நிறைவேற்ற முடியாதுள்ளதால் நாடாளுமன்றத்தில் எதிரணியையும் வெளியில் அரசாங்க ஊழியர்களையும் அச்சுறுத்தல் மூலம் ஒடுக்கி ஆட்சியை நடத்த பார்க்கின்றது. ஜனாதிபதி அண்மையில் போலீஸ் ஆணைக்குழுவை விமர்சித்திருந்தார். இதைத்
தொடர்ந்து 139 போலீசாருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த அரசியலை தற்போது நடத்துவதற்கு அரசாங்கம் முற்படுகின்றது. தமது அரசியல் தேவைப்பாடுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இவ்வாறான செயல்பாடுகள் இடம்பெறுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் விளையாட்டு, சுற்றுலா மற்றும் பெருந்தோட்ட தொழில் அமைச்சரும் சப்ரகமுவ மாகாணத்தின் முன்னாள் ஆளுநருமான நவீன் திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று கொழும்பில் நடைபெற்ற போது இந்த நியமனத்தை கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வழங்கியிருக்கின்றார். அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியான நவீன் திசாநாயக்க முன்னைய அரசாங்க நிர்வாகங்களில் முக்கிய அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளார். சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் இங்கிலாந்தின் மிடில் டெம்பிளில் சட்டத்தரணியாகவும் பணியாற்றியிருக்கின்றார். இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர் காமினி திசாநாயக்கவின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாகவும் சிலருக்கு அதிக தீவிர நிலைகளில் அறிகுறிகள் தோன்றக்கூடும் என்றும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுவாச நோய்களில் நிபுணரான வைத்தியர் நெரஞ்சன் திசாநாயக்கவினால் குறித்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நோய்கள் அதிகரிப்பதால் நிமோனியா போன்ற கடுமையான நிலைமைகள் ஏற்படலாம் என்றும் மருத்துவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் சுவாச அமைப்பு தொடர்பான அழற்சியின் அறிகுறிகள், குறிப்பாக மூக்கு ஒழுகுதல், தொண்டை வலி, இருமல் மற்றும் சளியுடன் கூடிய காய்ச்சல் இருந்தால் அது பெரும்பாலும் சுவாச அமைப்பு தொடர்பான ஒவ்வாமை நிலைமையாக இருக்கலாம் என உருவாகும் என தெரிவித்திருக்கின்றார். பெரும்பாலான நேரங்களில் இது நுண்ணுயிரிகளால் ஏற்படுகின்றது. பல வகையான நுண்ணுயிரிகள் உள்ளன. அந்த நுண்ணுயிரிகளில் ஏதேனும் ஒன்று மேற்கொண்ட அறிகுறிகளை ஏற்படுத்தலாம். சிலருக்கு செரிமான கோளாறுகள் உள்ளன, இது நிகழலாம். ஆனால் சிலருக்கு இது நிமோனியா போன்ற ஒரு தீவிரமான நிலையாக இருக்கலாம் எனவும் வைத்தியர் கூறியிருக்கின்றார். எரிவாயு சேமிப்பு இலக்குகளை தளர்த்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தை ஜெர்மனி கேட்டுக் கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் போர் காரணமாக ஏற்பட்ட விநியோக குறைபாடு காரணமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நவம்பர் மாதத்திற்குள் 90% சேமிப்பு இலக்கை அடைய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அதிக செலவு காரணமாக இந்த இலக்குகளை குறைப்பது சிறந்த தீர்வாக இருக்கும் என்று ஜெர்மனியின் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் காலநிலை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த வாரம் ஐரோப்பாவில் எரிவாயு விலைகள் கடந்த 2 ஆண்டுகளில் காணப்படாத அளவிற்கு அதிக உயர்வை கண்டுள்ளன. ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் நிர்ணயித்துள்ள இலக்குகள் சந்தையில் தேவையில்லாத அழுத்தத்தை உருவாக்குகின்றன எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் 2025க்கும் பிந்திய இந்த இலக்குகளை நீடிப்பதற்கான திட்டங்களை ஆய்வு செய்யும் நிலையில் உள்ளது. குளிர்காலத்திற்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றிய எரிவாயு சேமிப்பு அளவு 50%க்கும் குறைந்துள்ள நிலையில் ரஷ்யா வழங்கும் எரிவாயு குறைவதால் இது வேகமாக குறைந்து வருகின்றது. இந்த நிலையில் சந்தை நிலையை நியாயமான நிலையில் வைத்திருக்க எரிவாயு சேமிப்பு இலக்குகளில் அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டிருக்க வேண்டும் என்று ஜெர்மனி வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான 88 வயது போப் பிரான்சிஸ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவருக்கு கடந்த வாரம் வியாழக்கிழமை உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து உதவியாளர்களிடம் உரைகளை படிக்குமாறு கூறி தொடர் கூட்டங்களை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் போப் பிரான்சிஸின் உடல்நிலை மேலும் மோசமடைந்ததன் காரணமாக தற்போது ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அடுத்த 3 நாட்களுக்கு அவர் தனது கூட்டங்களை ரத்து செய்வதாகவும் அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை இதற்கு முன்னதாகவும் இதே மருத்துவமனையில் குடல் அறுவை சிகிச்சைக்காக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் போப் பிரான்சிஸ் 10 நாட்கள் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அதே மருத்துவமனையில் அவருக்கு குடலிறக்கத்தை சரி செய்வதற்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தென் அமெரிக்காவிலிருந்து வந்த முதல் போப் ஆண்டவர் இவர் என்பதுடன் 2013இல் பிரான்சிஸ் கான்க்ளேவ் எனப்படும் கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலையில் குளிர்ச்சியான வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமான வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடமத்திய, சப்ரகமுவா, மத்திய, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை காணப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நிலக்கரி தொழிலாளர்கள் சென்ற லோரியொன்றின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த தாக்குதல் நேற்று பலுசிஸ்தான் மாகாணத்தில் நடத்தப்பட்டுள்ளது. நிலக்கரி தொழிலாளர்கள் லோரியொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாலையோரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததாலேயே இவ்வாறு குண்டுவெடிப்பு நேர்ந்துள்ளது. இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாகிஸ்தான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.